வயலில் கதிர் அறுப்பது தொடர்பான புகாரில் ஒரு தரப்பைச் சேர்ந்த பெண்ணை போலீசார் கன்னத்தில் அறைந்து தரதரவென இழுத்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி போலீசாரின் அராஜக போக்கை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லிங்கேஸ்வரன். வணக்கம் லிங்கேஸ்வரன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருண், ராமநாதபுரம் அருகே வயலில் கதிர் அறுப்பது தொடர்பான புகாரில் ஒரு கிராமத்திற்கு சென்ற போலீசார் ஒரு பெண்ணை கன்னத்தில் அறைந்து தரதரவென இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரத்தை அடுத்த மாலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி, இவர் கணவர் இறந்துவிட்ட நிலையில ரேஷன் கடை பணியாளராக வேலை செய்து கொண்டே தனது 2 மகள் மற்றும் மகனோடு வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில அதே பகுதியில தனது கணவரின் தந்தைக்கு சொந்தமான விளைநிலத்துல விவசாயம் செய்வது தொடர்பாக இவருக்கும் இவரது கணவரது தம்பியான கொழுந்தனாருக்கும் தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விளைச்சல் அடைந்த நெல் வயலில் கதிர் அறுக்கும் நேரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே மாறி மாறி ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டும் அந்த வயல் தனக்குத்தான் சொந்தம் என உரிமை கொண்டாடியும் இந்த வருவாய் கோட்டாட்சியரிடம் விசாரணை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான புகாரில் விசாரணைக்காக மாலங்குடி கிராமத்திற்கு சென்ற ஏர்வாடி காவல் ஆய்வாளர் பெண் காவல் ஆய்வாளர் ஜீவரத்தினம் தலைமையிலான போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென அந்த பெண்ணை ஆய்வாளர் ஜீவரத்தினம் கன்னத்தில் தாக்கியதும் அங்கிருந்த மற்றொரு போலீசாரும் அந்த பெண்ணையும் அவரது மகனையும் தாக்கி தரதரவன இழுத்துச் செல்லும் வீடியோவோட அந்த பாதிக்கப்பட்ட பெண் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அவரது மாமனாரின் பெயரில் உள்ள அந்த நஞ்சை நிலம் யாருக்கு உரிமையானது என்ற வழக்கு கோட்டாட்சியர் விசாரணையில் இருந்து வருகிறது. நிலம் தொடர்பான வழக்கில் கோட்டாட்சியரின் தீர்ப்பு இறுதியானது என்ற நிலையில இந்த விவகாரத்துல அத்துமீறிய ஒரு ரேஷன் கடையில் பணியாளராக பணிபுரிந்து வரும் ஒரு அப்பாவி பெண்ணை கன்னத்தில் அறைந்த சம்பவம் காவல்துறையின் அராஜக போக்கை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.